அவன் பக்கம் திரும்புறதுக்கு ஒருத்தருக்கு உதவியாக இருக்க வேண்டும். நானும் அவன் திரும்பிய நிலையில் அப்படி உதவுறமான்னு பார்த்தா கண்டிப்பாக அப்படி இல்லைங்கிறத நம்ம உணரணும். அதை மாற்றி அமைச்சுக்கணும். இறைவனை கேட்கணும். நான் உன்னை சார்ந்து வாழணும், உன்னை நம்பி வாழணும், உனக்காக உதவணும். யார்ட்டையும் எந்த பிரதிமை எதிர்பார்க்கக்கூடாது இறைவனு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை ரொம்ப லேசான சுகமானமாக இருக்கும். எந்த கேடும் தீண்டாது. ஏன்னா அவங்க இறைவன் மட்டும் முன்னோக்கியிருக்காங்க. மனிதலையோ பொருளையோ அவன் கணக்கு பார்க்கல. அதுக்கான கூலி இறைவன் நிரப்பமாக கொடுத்துட்டு இருக்கான். எப்போ நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு சோறுடையிறமோ, கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறோமோ, அல்லது பிரதி பார்க்குறோமோ, பெருமை எதிர்பார்க்குறோமோ, கொடுக்கல பெருமையும் கொள்கிறோமோ, அப்போ நம்ம வர நன்மையெல்லாம் தடையாது. இறைவனுடைய அருள் யாரும் தடுக்க முடியாது. எனக்கு நானே தடை பண்ணிக்கிறேன். இந்த எண்ணத்தின் காரணமாக எண்ணம் போல் வாழ்வு. எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கேடுகளையும் அவன் கவனிச்சுட்டு இருக்கான். நுட்பமானவன், நுணுக்கமானவன். அவனுக்கு தெரியும் விருப்பத்தோடு செய்கிறோமா, பெருமைக்காக செய்கிறோமா, கொடுத்துட்டு சொல்லி காமிக்கிறோமா, நல்லது பல கெட்டதை மாற்றி கொடுக்குறோமா, அல்லது இவங்க எனக்கு அடிபடிஞ்சு இருக்கணும்னு அந்த அடிமைத்தனத்தை ஏற்படுத்துறதுக்காக கொடுக்குறோமா, எல்லாம் இறை கவனிக்கிறான். இது யார் மறுக்க முடியும்? யார்கிட்ட இல்லாமல் இருக்குது. இன்னும் நற்செயலில் நிலைத்திருந்து தூய்மையானவற்றை கொடுப்போர், இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதி நிறைவேற்றுவோரும், துன்பத்திலும் கஷ்டத்திலும் பெரும் போராட்டத்திலும் போதும் உறுதியுடனும் பொறுமையுடன் இருப்போரும் தான் நல்நிலையார்கள். இன்னும் அவர்கள் தான் பயபக்தியாளர்கள். அப்படிப்பட்ட பயபக்தியாளோட இறைவன் இருக்கிறான். அவன் நடத்திட்டு இருக்கான். நான் விரும்பணும். அதை எனக்கு ஒரு அமைதியும் பொறுமையும் கிடைச்சிருச்சுன்னா விரும்பி கேட்கணும். இப்படி ஒரு அமைதி கொடுத்துருக்கு, இப்படி ஒரு பொறுமை கொடுத்துருக்க, இது என் குணம் கண்டிப்பாக கிடையாது, நான் விரும்புகிறேன். நம்ம விரும்பிட்டு இருக்கிறதுலாம் பொருள். அந்த பொருளில் இறைவன் திரும்ப ஒரு அமைதியும் பொறுமையும் கொடுக்குறான். ஏன்னா அவன் திருமணனுக்காக. அதாவது நீங்கள் பொருளை விரும்புனீங்க, நானே உங்களோடு இருக்கேன், ஏன்னா நீங்கள் கண்ணியப்படுத்தலையே. அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் எல்லா பொருளும் இறைவனுக்குன்னு சொன்னீங்களே, அப்படி சொல்லிட்டு இருக்கோமே. இறைவன் இந்த அமைதி கொடுத்துருக்கான எல்லா பொருளும் உனக்குன்னு சொல்லி சொன்னோமா நம்ம, இது என்னோட நிலச்சிருக்கணுமே, இன்னும் அதிகரிக்கணுமே, இந்த அமைதியும் இந்த பொறுமையும் நீ என்னோடு இருக்கணுமே, நம்ம அதை கேட்டோமா? கண்டிப்பாக நான் இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்தலை. நான் பக்கம் திரும்புகிறேன், பொருளுக்காக கூட திரும்புகிறேன். ஆனால் அவன் பொறுமையை கொடுத்துருக்கான். அந்த பொறுமையில நான் இருக்கேன்னு தெளிவையும் கொடுத்துருக்கான். இப்போ நான் விரும்பலை, இறைவன் விரும்பலை, அவனை வச்சு என்ன பண்ணுறது? எனக்கு பொருள் தான் வேணும். அதான் ரொம்ப போர் அடிக்குது அவனோடு இருக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட மண்ணில் தான் இருக்கிறோம். இப்படி ஒரு பொறுமையை கொடுத்துக்க நம்ம மறைவான ஞானங்களை உணர்ந்து, இறைவனே நீ என்னோடு இருக்கிற, இந்த அமைதியை எனக்கு கொடுத்துருக்குற, இந்த அமைதியாக இருக்கணும், நீ என்னோடு இருக்கணும், நீ வாழ வைக்கும் காலமெல்லாம். அப்படி நம்ம இறைவனோட பொறுப்பேற்பட்டு நம்ம திருப்தி அடைவோம். பரவாயில்லை, நீ கண்ணியப்படுத்திருக்கீங்க.